ஆமா சைலேஜ் அப்படிதான். நீங்க? நான் உங்க பிஏ பேசுறேன். மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னடா சக்திவேலு சப் இன்ஸ்பெக்டர், என்ன யாருன்னு தெரியுதா? கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படியா முன்னுக்கு வருவாங்க. ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகுற ஒரே இடம் நம்ம வீடுதான். அன்னைக்கு சைதாப்பேட்டு கக்கூஸ் முன்னால கஞ்சா வித்தவ, இன்னைக்கு சட்டசபையில சுகாதாரத்துறை அமைச்சர். எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வெயிட்டிங். உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு தீக்கிறதுக்காக தான் அதே பழைய புடவைய கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்டா. டேய், அன்னைக்கு நான் கஞ்சா விற்கும் போது பெரிய பருப்பு ஆபீசர் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணல. அப்ப நான் உன் கால் பிடிச்சு கதறி எழுது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதறி எழுது. உக்காக்கி சட்டை காப்பாத்துக்கோ. கால்ல வில்றா. ஏய், உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ ஒரு கிரிமினல், எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக்கு இல்லாதவனு கோர்ட்ல ரெட்டு போட்டு உன்னை ரிவேட் அடிக்காம விட மாட்டேன். கால்ல வில்லுடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னடா சொன்ன? உயிர் இருக்கிற வரைக்கும் காலில் விழமாட்டேன்னு சொன்னான். செத்த உடனே விழுந்துட்டா. எப்படியோ காலில் விழுந்தா சரி. டேய், வேற செல்ல கொடுங்கடா, பதவி பிரமாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. என்னடி இது? மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ புகையொலிப்ப பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்புன்னு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா? அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்ன கேளு. வேண்டாண்டி, பெரிய எடுத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவளை நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட. ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்க வர வச்சுட்டேன் பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பணம் கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி, பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டனோமான்னு இல்லாம பாலிடிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹே, நான் தம் அடிச்சது மட்டும் தானே நீ பாத்திருக்க. ஊற வச்ச பட்டு சாராயத்தை
ஊறுகாய் எண்ணாக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு, சின்ன பொண்ணுல கெட்டு போயிடுவேன். ஏன்னா நீ காலேஜ், ஆனா நான் ட்ரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்முன்னு கொடைக்கானல் வேரிக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டி பூடிடா. அக்கா ஆஃபர் கிடைக்கும் போது சொக்கா ஆகுது. அனுபவிடா ஒக்கா மொக்கா. ஏய், ஏய், விடுங்கடா அவளை. அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா என்ன விட்டுருங்க. ஐயா எந்திரிடி, பயப்படாத. உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் காலில் விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோக்கு வேலை. அது வரைக்கும் இதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். திருவேற்காடு வேப்பில அம்மன் கோயிலை புதுப்பிக்கிறதுக்காக அரசாங்கம் 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. அதுல 5 கோடியை கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 45 கோடியை நான் புதுசா கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சோ சாமி கண்ணு குத்திரோங்கிறான். சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா, ஆனா இந்த சைலேஜா ஆளையே குத்துவா. 3 நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டான்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு. மேடம், அதையும் மீறி அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். பக்காவா சாட்சி இருந்த பல கேஸே பந்தாடி இருக்கிறேன். இதுக்கு விட்னஸே கிடையாது. ராஜா, இது சிட்டி லைஃப். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் இப்படிதான் இருக்காங்க. ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டியில யாரோ போட்ட எச்சிலையை சாப்பிட்டு அந்த தெருவையே காவல் காக்குது. ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொன்னு அனாதை பணமா நடு தெருவில் தூக்கி போட்டானுங்க. அந்த நன்றியை மறந்த 3 பேரையும் திருத்த போறீங்களா? திருத்துறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அம்மா, வறுக்கிறதா லேட்டஸ்ட் ஸ்டைலு. அவனுங்களை நோண்டி நொங்கெடுத்து கிண்டி கிழங்கெடுத்து கடைஞ்சி பருப்பெடுத்து 3 பேரையும் குனிய வச்சு குதிரை ஓட்டல. நான் எங்க அப்பா கற்பூர பாண்டிக்கும் என் ஆத்தா பாண்டி அம்மாளுக்கும் பொறக்கல. குற்றாலத்துல 4 தெரு, 2 ஜாதி. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இத சேதாப்பேட்டுடா. இங்க 100 தெரு, 1000 ஜாதி. இங்க சந்த பொந்த இண்டு எடுக்கு அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான்.
நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய் குற்றாலத்திலே உன்னை பொட்டுன்னு போட்டுக்கணும்டா. விட்டு பிடிச்சேன் பாரு. அதனால்தான் என் தங்கச்சியை கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டேய் தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்கே வந்தது உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுறதுக்காக இல்லை. இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? என் காலை தொட்டு கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற? அக்கா காலை தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. சீக்கிரம்டா. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்னை அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன். அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்க்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ, மார்க்கெட் ரவியா? ரவி இல்லைங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போன கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்னடா பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிச்சு அனுப்புனீங்களே, அவன் இவரு அடிச்ச அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு. வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா, நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியாள் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க. யாரோ குற்றால ராசாவா, அவன் என் பையனை அடின்னு அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சளை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏண்டி எச்சக்கலை, சைதாப்பேட்டை கூவத்துல பிறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாயை கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, குற்றாலத்துல பிறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஏண்டி சைலு, மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியும் உன்னையும் ஒன்னா வச்சு ஓட்டிட்டு இருந்தானே, அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன்பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ, லாரி, கண்டெய்னர்னு கண்ட கண்ட இடத்துல வாயை வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆயிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்துன்னா ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய் தேய்னு தேய்ப்ப. திடீர்னு ஆடிய ஆட்டம் என்ன, பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற. ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். ஏய் ஏய், உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான். முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலண்ட் ஆயிட்ட. செஸ்ல தான்மா ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனா லைஃப்ல ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழ்ல சொன்னா ராஜாதி ராஜா, இங்கிலீஷ்ல சொன்னா கிங் ஆஃப் தி கிங். ஆமா, உன் தங்கச்சியை யாருமே லவ் பண்ண கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்சியை லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். வாமா கத்தால கண்ணழகே வா. வந்துட்டேன் மச்சான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ காலில் என்ன விழ சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணோன்னா உன் காலில் இருக்கிற செருப்பை கட்டி உங்க அக்கா கன்னத்துல நச்சு நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான், நீ சொன்ன பிறகு அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது